ஹலோ வணக்கம். நான் சம்பத் பேசுறேன். ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன கேட்க போறோம்னு சொல்லல, என்னென்ன பார்க்க போறோம். என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, இந்த ஆரோவிலி மலைத்தொடர் சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது சம்மந்தம் போராட்டம் அப்படின்னா, அதுல என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் பார்க்குறோம். ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அதுல யார் யாரெல்லாம் வருவாங்க? உதாரணத்துக்கு டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் வருவாங்க. ப்ரொட்டஸ்டான்னு சொல்லக்கூடிய போராட்டக்காரர்களும் வருவாங்க. எஜிடேஷ் எஜிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஜிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் வருவாங்க. கிளாஷ் நடக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி டிடைன் பண்ணுவாங்க நிறைய பேர். டிடைன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் போராட்டம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பார்த்துட்டு தான் இருக்கும். இது கண்டினியூஷன் கிளாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு. சரிங்களா? இப்போ இதை பார்க்கலாம். அப்போ கண்ட்ரோவர்சினா என்ன? கண்ட்ரோவர்சினா சர்ச்சைக்குரிய அர்த்தம். போராட்டமே எதனால வரும்? ஒரு சில சர்ச்சைக்குரிய பதிலாலேயோ, ஜட்ஜ்மெண்டாலேயோ, இந்த ஒரு பேச்சாலேயோ தான் வரும். இப்போ கண்ட்ரோவர்சினா நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரியது மாதிரி பேசுனதால தான், ரொம்ப ஒரு மாதிரி கான் டிஃபிகல்ட்டாக கான்ஃப்ளிக்டாக பேசுனதால தான், ஒரு முரண்பாடாக பேசுனதால தான், சர்ச்சைக்குரிய மாதிரி பேசின பதிலால தான் நம்ம அந்த போராட்டமே வந்துச்சு. அப்போ கண்ட்ரோவர்சினா சர்ச்சைக்குரியன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஸ்லோகன்ஸ்னா என்ன? போராட்டத்தில் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர்? கோஷங்களை எழுப்புவாங்க. மிகப்பெரிய அளவுல கோஷங்கள் எழுப்பாங்க. அந்த கோஷங்களுக்கு பேர் தான் ஸ்லோகன்ஸ். அப்போ இப்போ உதாரணத்துக்கு கூட சொல்லுவாங்க. அவங்கலாம் நிறைய கோஷம் போட்டாங்க தெரியுமா? அப்போ ரைஸ் ஸ்லோகன்ஸ்னா அவங்கலாம் கோஷங்களை எழுப்புனாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த ப்ரொட்டஸ்டார்ஸ் இதுதான் நம்ம பார்த்துட்டோம் போராட்டக்காரங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னது இன்டென்சிவ் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க நீங்க மட்டும் நாங்க சொல்றது ஏத்துக்கல இந்த கவர்மெண்ட் ஏத்துக்கலன்னா இந்த போராட்டம் மிக தீவிர அளவில் வெடிக்கும் அப்படின்னா அப்ப மிக தீவிரமான போராட்டமா மாறும் அப்படின்னு சொல்லும்போது இன்டென்சிவ் ப்ரொட்டஸ்ட்னா மிக தீவிரமான போராட்டம். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வார்ன் பண்ணுவாங்க, நாங்க வார்ன் பண்றோம், நீங்க அதை ஏத்துக்கலன்னா இந்த போராட்டம் இட் வில் பி இன்டென்சிவ் ப்ரொட்டஸ்ட், ரொம்ப தீவிரமான போராட்டமா மாறும். பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட். பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்னு என்ன? சில பேர் சொல்லுவாங்கப்பா போராட்டம் தான் ஆனா ரொம்ப அமைதியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட். சரிங்களா? இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, திடீர்னு அந்த போராட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு, என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு தெருவுக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தெருவுக்கு வந்து போராடினாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த என்ன வார்த்தை? டுக் த ஸ்ட்ரீட். தே டுக் டுக் த ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னா தெருவுக்கு வந்து போராட்டம் செய்தார்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் ஒரு போராட்டம் சம்மந்தப்பட்ட வார்த்தை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதோட கண்டினியூஷன் கிளாஸ் அடுத்தது பார்க்கலாம். பாய்.